வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தமிழக முதல்வராக தாவேக தலைவர் விஜய் பதவியேற்றதைத் தொடர்ந்து குன்னூரில் தாவேக மற்றும் ஆதரவளித்த கட்சியினர் சார்பில் மாவட்ட செயலாளர் பாமா தலைமையில் ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்திற்கு பொறுப்பாளர் ரமேஷ், குன்னூர் ஒன்றிய செயலாளர் சுரேஷ் முன்னிலை வகித்தனர். குன்னூர் லாலி அரசு ஹாஸ்பிட்டல் முன்பு துவங்கிய ஊர்வலம் மவுண்ட் ரோட், பஸ் ஸ்டாண்ட், லெவல் கிராஸ் வழியாக சாமண்ணா பார்க் வரை சென்றது. அங்கு கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டது. முன்னதாக அண்ணா சிலை மற்றும் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்தனர். தாரை தப்பட்டைகள் முழங்க ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் நடனமாடியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊர்வலம் லெவல் கிராசிங், சாமண்ணா பார்க் வரை சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் மானூர், அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் நெல் சாகுபடி நடக்கிறது. விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்ய மத்திய மற்றும் மாநில அரசின் சார்பில் நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படுகிறது. மானூர் அருகே உள்ள அழகிய பாண்டியபுரத்தில் மத்திய அரசின் நெல் கொள்முதல் நிலையத்தில் சில மாதங்களுக்கு முன் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. அப்போது அதிகாரிகள் விவசாயிகளுக்கு 10 நாட்களில் நெல் கொள்முதலுக்கான பணம் வழங்கப்படும் என உறுதியளித்தனர். ஆனால் பல மாதங்கள் கடந்தும் நெல் நிலுவைத் தொகையை வழங்கவில்லை. இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மானூர் விவசாயிகள் கலெக்டர் அலுவலகம் வந்தனர். விவசாயிகளுக்கு உடனே நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி கலெக்டரிடம் மனு அளித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல் கொள்முதலுக்கான விலையுடன் 10% நிலுவைத் தொகையை வட்டியுடன் பணம் வழங்க வேண்டும். தாமதிக்கும் பட்சத்தில் திங்கட்கிழமை தோறும் குறைதீர் முகாமில் விவசாயிகள் கலெக்டர் அலுவலகம் முன்பு பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். மானூர் அலையவண்டியாரம் பகுதியில் NCCF மூலம் நெல் கொள்முதல் செய்துவிட்டு விவசாயிகளிடம் கொள்முதல் செய்த நெல்லுக்கு இன்று வரை பணம் வழங்காமல் இழுத்து அடித்து வருகின்றனர். இது எங்களுக்கு காரணம் என்னவென்று எங்களுக்கும் புரியவில்லை. என்னவென்று கேட்கும்போது பணம் வரும் என்று அந்த மேற்பட்ட நிறுவனத்தார் கூறிக்கொண்டுள்ளனர். கடந்த 30/4/26 அன்று வட்டாட்சியர் தலைமையில் மேற்படி நிறுவனத்தாரை கூப்பிட்டு பேசும்போது 10 நாளில் பணத்தையும் கொடுத்து விடுகிறோம், நெல்லையும் முழு நெல்லை எடுத்து சென்று விடுகிறோம் என்று கூறிவிட்டு இன்று வரை எடுத்து செல்லவில்லை. நெல்லும் அங்கே அவ்வளோ நெல் இன்றைக்கி மழையில் நனைஞ்சிக்கிட்டு கிடக்கு. விவசாயிகளுக்கும் பணம் வழங்கலை. ஆனால் அறுவடை பண்ணவங்களுக்கு கூலியை கொடுக்க வழி இல்லை, வைக்க கட்டினவங்களுக்கு ரூபா கொடுக்க வழி இல்லை. அடுத்த கட்ட விவசாய பணியை செய்கிறதுக்கு எங்களுக்கு வழி இல்லாத அளவுக்கு இவங்ககிட்ட அம்மட்டு நெல்லையும் கொண்டு போய் போட்டுட்டு நாங்கள் இன்றைக்கி தெருவில் நின்ன மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கோம். இது பற்றி ஏற்கனவே நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இந்த NCCF நிறுவனம் எங்களுக்கு வேண்டாம், எங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எடுக்கட்டும்னு சொல்லி பார்த்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன உத்தரவாதம் கொடுத்தாரு எங்களுக்கு, நீங்கள் அவங்க எடுத்துக்கிடட்டும், பணம் தரலன்னா அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவாதம் கொடுத்த பேரில் மட்டும்தான் நாங்கள் அவங்கள அனுமதித்தோம். ஆனால் எங்களுக்கு இன்றைக்கி 40 நாள் 45 நாளைக்கு மேலே ஆகியும் இன்னை வரைக்கும் அந்த ரூபாய் இது வழங்காமல் இருக்கிறதுனால எங்களுக்கு ஏகப்பட்ட நட்டமாக இருக்குது. அதனால் இந்த ரூபாயை எங்களுக்கு 10% வட்டியுடன் அந்த நிறுவனத்திலேருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு இன்றைக்கி கோரிக்கை வச்சுருக்கோம். இது நடக்காத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டமாக அடுத்த திங்கட்கிழமை பிச்சை எடுக்கும் போராட்டம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்னால் பிச்சை எடுக்கும் போராட்டம் தான் நடைபெறும் என்பதை இத்தனை பேர் மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிவகங்கை மாவட்டம் பெரிய கிளிகிளிச்சோயை சேர்ந்தவர் பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டர் கந்தசாமி. ஓராண்டுக்கு முன் செய்து முடித்த பணிகளுக்கான 18 லட்சம் ரூபாய் வரவேண்டியிருந்தது. இதை பெறுவதற்காக சிவகங்கை மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் சையது இப்ராஹிமை அணுகினார். அவர் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தால்தான் பில் பாஸ் செய்வேன் என கண்டிஷன் போட்டார். ஓராண்டாக கந்தசாமி அலைந்தார். சையது இப்ராஹிம் மனம் இறங்கி வரவில்லை. லஞ்சம் கொடு, இல்லையெனில் ஆளை விடு என சையது இப்ராஹிம் கராராக கூறிவிட்டார். லஞ்சம் தர மனமில்லாத கந்தசாமி சிவகங்கை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கூறினார்.
டிஎஸ்பி ஜான் பிரிட்டோ, இன்ஸ்பெக்டர் கண்ணன் ஆகியோர் கொடுத்து அனுப்பிய ரசாயனம் தடவிய 1 லட்சம் ரூபாயை சையத் இப்ராஹிமிடம் கந்தசாமி கொடுத்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் சையத் இப்ராஹிமை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர்.